இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம டீமிங் வந்துட்டு அவங்கிட்ட இருக்க அந்த மிஷின் மோனார்க்குங்கிற அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்றதன் மூலியமா மிசைல்ஸ லான்ச் பண்ணி அங்க இருக்க டெமானிக் ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ண, இதே நேரத்துல நம்ம இயான்வாவும் டேமியனுடைய பறக்கிற ட்ரோன்ஸ் மேல குதிச்சு அவளுடைய மானா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி அங்க இருக்க டெமானிக் ஹியூமன்ஸ அடிச்சு பறக்க விடுறான். இதே நேரத்துல அங்க இருந்த இன்னொருத்தனும் செயின்டஸ் தெரசா வந்துட்டு அவங்களுடைய டிவைன் பவரை அங்க இருக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஒன்னும் டிவைன் பவரை எதிர்த்து போராடுற அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இல்ல. அதனால சார் ரான்ஸ்லாண்ட் இப்ப இங்க இருந்து ரிட்ரீட் பண்ணிட்டு நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வரலாம்னு சொல்ல, இதே நேரத்துல அங்க இருந்த ஒஃபிலியாவும் இந்த டிஸ்கஸ்டிங்கான ஃபீலிங் டிவைன் பவர் இது என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு போஷன் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் என்னாலயும் அதை ஃபீல் பண்ண முடியுது ஒஃபிலியா அப்படின்னு சொல்லிட்டு பிளட் பூலுங்கிற ஒரு ஸ்கில் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா பிளட்டால கவர் பண்ணப்பட்ட ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம ஹீரோவை லாக் பண்ணிடுறான். உடனே ஒஃபிலியா வந்துட்டு அந்த டிவைன் பவருடைய வேரியபிள நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதனால இப்போ ரிட்ரீட் பண்ணிட்டு நம்மளுடைய பிளானை சேஞ்ச் பண்ணணும். உடனே ஹீரோ வந்துட்டு அவங்கிட்ட இருக்க எலமெண்ட் ஆஃப் ஃபயர் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த சர்க்கிள கிழிச்செறிஞ்சிட்டு வெளியில வரான். உடனே அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு நான் தான் அவங்க கிட்ட சொன்னல இந்த மாதிரியான ஸ்கில் எல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகுதுன்னு. இதே நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்போ போஷனும் கேங் ஜினேக் உன்னை என் கையால தான் கொல்ல போறேன் அப்படின்னு அந்த சென்டென்ஸ் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோவும் அவனுடைய டேலைட் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி அவங்கள நோக்கி லான்ச் பண்றான். அந்த அட்டாக் உடைய பாதிப்புல ஒரு பகுதியே காணாம போயிடுச்சு. ஹீரோவும் அந்த இடத்த பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரையும் நான் கொன்னுட்டேனா அப்படிங்கிறப்போ ரெண்டாவது டெத் பிளாக் சென்டென்ஸையும் சொல்லிட்டான். இதன் மூலியமா பெனால்டியா எலமெண்ட் ஆஃப் ஃபயரும் டெம்பரவரியா லாக் ஆயிடுது. இத பார்த்த ஹீரோவும் டெத் பிளாக் சென்டென்ஸ் ஒர்க் ஆயிடுச்சு ஓகே, ஆனா எலமெண்ட் ஆஃப் ஃபயர் லாக் ஆயிடுச்சுன்னு யோசிக்க ஆலிஸ் இருக்க அந்த ரிங்கும் வைப்ரேட் ஆகுது. இத பார்த்த ஹீரோவும் காம் டவுன் ஆலிஸ், இன்னும் நமக்கான சந்தர்ப்பம் வரல அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல அந்த டான்கன் கில்டுடைய கேம்ப காட்டுறாங்க. அங்க இருந்து எல்லாருமே தெரசா கிட்ட நாங்க சர்வே ஆனதுக்கு முழு காரணமே நீங்க தான் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவளும் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்க யாருக்கும் காயம் படல, அதுவே சந்தோஷம். இதே நேரத்துல அந்த இயான்சியாக்கு வந்துட்டு கேம்ப்ல நடந்த அந்த டேமேஜையே பார்த்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்த தெரசாவும் இந்த கேம்பஸ் உடைய டேமேஜ் அதிகமா இருந்தாலும் இங்க இருக்கவங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சந்தோஷப்படுங்க. இந்த டெமானிக் ஹியூமன்ஸ் நம்மள திரும்ப வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு, அதனால எதுக்கு நாம இந்த டவருக்கு வெளியில போயிடக்கூடாது. அப்படி போகும்போது எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் உங்களுக்கு பாதுகாப்பா நானும் கேங் ஜினேக்கும் இருப்போம் அப்படிங்கிறப்பதான் அந்த இயான்சியாக்கு வந்துட்டு என்னது கேங் ஜினேக்கா, ஓ அப்ப இதுவும் அவன் வேலைதானா அப்படிங்கிறப்போ ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துட அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு மிஸ்டர் கேங் ஜினேக் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட ஹீரோ வந்துட்டு உங்க எல்லாரையுமே சடனா கூப்பிட்டுட்டேன், ஆனாலும் பொருட்படுத்தாம இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். பதிலுக்கு அங்க இருந்த டாமினோ எப்பவுமே இப்படிதானே கூப்பிடுவீங்க அப்படிங்கிறப்போ உடனே இயான்வா வந்துட்டு இட்ஸ் ஃபைன், நாங்களும் இந்த இடத்துல சில ஐட்டத்தை எடுக்க தான் வந்தோம் அப்படிங்கிறப்போ உடனே ஹீரோவும் அங்க இருக்க யூஸ் அங்க பார்த்துட்டு இவனும் கூட வருவான்னு எதிர்பார்க்கல. உடனே தெரசா வந்துட்டு டெமானிக் ஹியூமன்ஸ மேனேஜ் பண்ணி அவங்களுடைய அட்டாக் எல்லாம் பிளாக் பண்ணிட்டோம். இதுக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியாம நம்மளுடைய கார்டை டவுன் பண்ண முடியாது. இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஒரு பெரிய கில்ட டெமானிக் ஹியூமன்ஸ் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு டெமானிக் ஹியூமன்ஸ் ஹை ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய வேம்பியர்ஸ் கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 7th ஃப்ளோர் தண்டரால ஏதோ ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ண இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அவுட் பிரேக் நடக்க போகுது, அதாவது இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸ் விட்டு வெளியேற பாக்குறாங்க. எதை வச்சு சொல்றோம்னா இங்க இருக்க ஐஸ் ட்ரோல்ஸ் எல்லாமே குளிர நல்லாவே தாக்கு பிடிக்கும், இருந்தாலுமே ஃபீனிக்ஸ் ஃபெதர் இருக்க அந்த லொகேஷனை பாதுகாத்துட்டு வருதுங்க. என்னதான் அந்த ஃபீனிக்ஸ் ஃபெதர் ஐஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அதை ஒரு ஐட்டத்தோட கம்பைன் பண்ணும்போது அது எக்ஸாக்டா ஒரு போர்ட்டல் மாதிரி வேற செய்யும். இதை கேட்ட யூஸ் ஆகும் இதுக்கும் அந்த அவுட் பிரேக்கும் என்ன சம்பந்தம் கேங் ஜினேக், ஏன்னா இது நம்பகத்தன்மையா இல்ல அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு டான்கன் கில்டுல இருக்க நிறைய பேர் கிட்னாப் பண்ணப்பட்டிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் ஃபெதரோட ஹியூமன்ஸ கம்பைன் பண்றாங்க. இதன் மூலியமா இந்த டவரை விட்டு வெளியேற பாக்குறாங்க. இதை கேட்ட தெரசாவும் ஆம்ஸ்டர்டம்ல நடந்த மாதிரியே ஒரு பெரிய அவுட் பிரேக் நடக்க போகுது அப்படிங்கிறப்போ யூசங் வந்துட்டு கவலைப்படாத, அதெல்லாம் நடக்காது, இவ்வளவு தூரம் அவன் சொல்றான்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பிளானும் வச்சிருப்பான். ஹீரோவை பார்த்து அந்த பிளான் என்னன்னு சொல்லுன்னு கேட்க பதிலுக்கு ஹீரோவும் பரவாயில்லையே என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிறப்போ இதே நேரத்துல ஒஃபிலியாவும் போஷனும் ஒரு கேவ்ல இருக்காங்க. அங்க இருக்க ஒரு வேம்பியர் வந்துட்டு நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த ஹியூமன் கேங் ஜினேக் அவ்வளவு ஸ்ட்ராங்கா, ஒரு ட்ராப்ல மாட்டின இறைய கூட உங்களால கொண்டு வர முடியல,
எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்டா இருக்கு. இதுவே உங்களால முடியலனா அப்ப எஸ்கேப் ஆனால எப்படி திரும்ப கொண்டு வருவீங்க? அப்படிங்கிறப்போ போஷன் வந்துட்டு எங்களை மன்னிச்சிருங்க, அந்த இடத்துல அன்எக்ஸ்பெக்டடான வேரியபிள்ஸ் வந்துருச்சு. உடனே ஒஃபிலியாவும் அந்த ஹியூமன் கேங்ஜினிக் எங்களை பார்த்து சர்ப்ரைஸ் கூட ஆகல. போஷன் எதிர்த்து அவனுடைய ஸ்கில்லை யூட்டிலைஸ் பண்ணது மட்டும் இல்லாம ரொம்ப காமா எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். போஷன் கூட அவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் கிட்ட இருந்து ஆலிஸோட எனர்ஜியா சென்ஸ் பண்ண. இதை கேட்ட அந்த வேம்பியரும் உண்மையாவா? அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததை விடவும் அவளை சீக்கிரம் கண்டுபிடிக்க போறோமா? இப்பதான் எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகுதுன்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே ஏன்வாவும் தாமினும் ஃபாரஸ்ட பாதுகாக்கிறதுக்காக நிக்கிறாங்க. உடனே டாமின் கிட்ட நம்ம இந்த ட்ரோன்ஸை வச்சு டெமானிக் ஹியூமன்ஸ் உடைய அட்டென்ஷனை நம்ம பக்கம் திருப்பணும். இதே நேரத்துல தெரசாவும் யூசாங்கும் ஸ்பிளிட் அப் ஆயிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க கம்ப்ளீட் பண்ணணும். இதை கேட்டு காண்டான நம்ம யூசாங்கும் இந்த மாதிரி மட்டமான பிளான் தான் வச்சிருக்கியா நீ? அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு நான் சொல்றத நீ கேக்குறத தவிர்த்து உனக்கு வேற வழியே இல்ல. எதுக்காக இவன் எப்ப பாரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான்? எப்படியும் நான் என்ன சொல்றனோ அதை தான் அவன் செய்ய போறான். இதே நேரத்துல டான்கன் கில்டுல இருக்கவங்களும் அந்த இடத்தை எவாக்குவேட் பண்ணிட்டு டவருக்கு வெளியில போயிடுறாங்க. ஆனா அதுல ஒருத்த மட்டும் இந்த டவர் விட்டு போகவே மாட்டேன்னு இருக்கான். உடனே ஹீரோ வந்துட்டு நீ இந்த இடத்துல இருக்கியோ இல்ல வெளியில போறியோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல, ஆனா எதுக்காக நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க? உடனே அந்த இயான்சியாக்கும் உனக்கு உண்மையாலேயே தெரியாதா இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இந்த இடம் டான்கன் கில்டுடைய ப்ராப்பர்ட்டி, இதுக்கு நான் தான் இன்சார்ஜ். சரி இப்ப நம்ம எந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கோம்னு கேட்க அதுவா நம்ம ஃப்ரெஷ் வாட்டர் லேக்குக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த 7th ஃப்ளோர்லயே மானா அதிகமா இருக்கக்கூடிய இடம் தான் அது, அங்க மட்டும்தான். அந்த ஐஸ்ட்ரோல் ட்ரைபுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அந்த ஃப்ராஸ்ட் பிளேட் ட்ரைபுடைய சீஃப் மானாவை ரிசர்வ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு தான் வருவான். இந்த சூழ்நிலைய மாத்துறதுக்கு அந்த இடத்துக்கு தான் நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அந்த ட்ரோல் இருக்க இடத்த நோக்கி போக உடனே அந்த இயான்சியாக்கு வந்துட்டு அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இந்த ஒயிட் பிளாக என்ன பிடிக்க சொல்லிருக்க? பதிலுக்கு நம்ம ஹீரோவும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ தானே சொன்ன இந்த இடத்துடைய இன்சார்ஜ் நீதான்னு. உடனே அவனும் நீ சொன்ன மாதிரியே அந்த ட்ரோல்ஸ் நம்மள அட்டாக் பண்ணல. உடனே ஹீரோ வந்துட்டு இந்த ஐஸ் ட்ரோல்ஸ் ஒன்னும் காட்டு மிராண்டிங்க கிடையாது, இவங்க எல்லாருமே ஹானரை வேல்யூ பண்றவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஃபேமிலி தான் உலகமே. சோ நீ அந்த ஒயிட் பிளாக ஹோல்ட் பண்ணிருக்க வரைக்கும் அவங்க நம்மள அட்டாக் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் கேட்ட அந்த இயான்சியாக்கும் ஹானரும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது, நீ என்ன சொன்னாலும் இதுங்க எல்லாருமே ஒரு மான்ஸ்டர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைபுடைய சீஃபை பார்க்க போறாங்க. அந்த சீஃபுடைய பேரு கலாக்கல். நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ வெறும் உன்னுடைய கையை யூஸ் பண்ணியே என்னுடைய ட்ரைப் மெம்பர்ஸ பீட் பண்ணிருக்கேன். உன்னை பார்க்கவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க, அப்புறம் எதுக்கு என்கிட்ட சரண்டர் ஆகுறான்னு கேட்க உடனே அந்த இயான்சியாக்கும் இதுதான் நான் கேள்விப்பட்ட அந்த ஐஸ்ட்ரோலாம், எப்படி இது இவ்வளவு பெருசா இருக்கு? அப்படிங்கிறப்போ ஹீரோ வந்துட்டு அவன் கையில இருக்க பிளாக தட்டி விட்டுட்டு உன்கிட்ட சரண்டர் ஆகணுங்கிற இன்டென்ஷன் என்கிட்ட இல்ல, இங்க இருக்க யாரு கூடயும் சண்டை போடாம உன்கிட்ட வரணுங்கிறதுனால தான் இந்த ஒயிட் பிளாக கொண்டு வந்தேன். இதை கேட்ட அந்த கலாக்களும் என்னது என் இடத்துக்கு போய் சொல்லிட்டு வந்திருக்கியா? உனக்கு வாரியருடைய ஹானர்னா என்னன்னே தெரியாதா? இவ்வளவும் பண்ணிட்டு எப்படி என் முன்னாடி இவ்வளவு கான்பிடென்டா நிக்கிற? இந்த மாதிரியான டிஸ்ஆனரபிள் ஆக்டுக்கு நீ செத்த பிறகுதான் உன்னுடைய ஹானரை பெற முடியும். எங்களுடைய ஓல்டு ட்ரெடிஷன் மூலியமா ப்ரோஸ்ட் பிளேட் ட்ரைபுடைய சீஃப் கலாக்கல் ஆகிய நான் உன் கூட டியூல் மேட்ச ரெக்வஸ்ட் பண்றான். உடனே இதை கேட்ட ஹீரோவும் இயான்சியாக்கா பாத்துட்டு இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இன்னமும் இந்த இடத்துக்கு நீ தான் இன்சார்ஜா இருக்கணும்னு விரும்புறியா? அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவனும் இல்லன்னு சொல்லிட்டு தலையாட்ட உடனே ஹீரோவும் ஆல்ரைட் அப்ப நான் ஓரமா நின்னு இங்க நடக்கிறத வேடிக்கை பாருன்னு சொல்ல அடுத்த நிமிஷமே ஜோஹுவா கில்டுடைய ஹெட் குவார்டர்ஸ காட்டுறாங்க. அங்க இருந்த லீடரும் என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இது? நான் அனுப்புன அந்த 3 எஸ்ராங் பிளேயரும் அந்த எல்வன் ஃபாரஸ்ட்லயே இறந்துட்டாங்க அப்படின்னு கோவப்படும் போது அந்த இடத்துக்கு முரிமை சேர்ந்த மோயோங் வர எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேங் ஜினியக்கு எதிர்த்து உன்னால வின் பண்ண முடியாது. பதிலுக்கு அந்த லீடரும் இல்ல மோயாங் எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க. அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவரும் எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் திருந்த மாட்டீங்களா? இதுக்கப்புறம் அவன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலயும் இன்வால்வ் ஆகாதீங்கன்னு சொல்ல இதை கேட்ட அந்த லீடரும் செம கோவத்துல யாங் ஜினியுக் உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதே கோவத்தோட நம்ம யூசாங்கும் மாஸ்க போட்டுட்டு கண்டிப்பா அந்த கேங் ஜினியக்க என் கையால கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு போக இதே நேரத்துல அந்த சீஃப் கலாக்கள் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நம்ம ஹீரோவும் அதை ஈஸியா டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுறான். உடனே அந்த கலாக்கள் வந்துட்டு சீஃப் கிரைங்கிற ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணுது. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் 2 ஸ்டார்ல இருக்க டிஸ்டார்ஷன் பேரியரை ஆக்டிவேட் பண்ணி அவனை நோக்கி வர அந்த அட்டாக் உடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணி விட்டுறான். உடனே மனசுக்குள்ள நான் எதிர்பார்த்ததை விடவுமே இவன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளேசியர் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா அந்த கலாக்களை சுத்தி ஷார்ப்பான ஐஸ் பர்ஸை கொண்டு வந்து அட்டாக் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருக்க கிரேவ் ஆஃப் ஸ்வாடையும் ஆக்டிவேட் பண்றான். இதன் மூலியமா சீஃபை வேகமா அட்டாக்
அட்டாக் பண்ணிட அவனும் இந்த டியூல் மேட்ச்ல டிஃபீட் ஆயிடுறான். இத பார்த்த அந்த இயான்சியாக்கும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, வெறும் 5 மினிட்ஸ்ல இந்த ட்ரைபுடைய சீஃபியை டிஃபீட் பண்ணிருக்கான். உடனே அந்த கலாக்களும் நீ ஸ்ட்ராங்கான ஹியூமன் தான், என்னுடைய டிஃபீட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ப்ளீஸ் ஹானரான டெத்தை எனக்கு கொடுன்னு சொல்ல உடனே ஹீரோ வந்துட்டு எனக்கு ஹானர்னா என்னன்னே தெரியாது, ஆனா எனக்கு உங்களுடைய ட்ரெடிஷன் என்னன்னு தெரியும். இந்த டியூல் மேட்ச்ல டிஃபீட் ஆனவங்க வின் பண்ணவங்க சொல்றத அப்படியே கேட்கணும். இது தடுக்கவே முடியாத ஒரு டிவைன் ரூல். அது மட்டும் இல்லாம உன் கூட இந்த டியூல்ல நான் ஜெயிக்கும் போது நான் என்ன திங்க் பண்ணனா, அந்த டெமானிக் ஹியூமன்ஸ் கிட்டையும் அந்த வேம்பியர்ஸ் கிட்டையும் உன்னால சண்டை போட்டு ஜெயிச்சிருக்க முடியுமே, அப்புறம் எதுக்காக அவங்க சொல்றத நீ கேட்டுட்டு இருக்க? அப்படிங்கிறப்போ அந்த கலாக்கள் வந்துட்டு நீ அந்த ஒஃபீலியாவும் பர்ஷனை பத்தியும் பேசிட்டு இருக்கியா? அவங்க கூட டியூல்ல நான் தோத்து போனதுனால ஒபீடியண்டா இருக்குன்னு நினைக்கிறியா? அவங்க 2 பேரை விடவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒருத்தவங்க கிட்டதான் நான் டியூல் மேட்ச்ல தோத்து போயிட்டேன். அவன் யாராலையும் கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். அவனுடைய பேர் தான் மைக்கேல். அவன் தான் டெகாசிஸை சேர்ந்த ஒரு ஹை கிளாஸ் வேம்பயர். அவனை எதிர்த்து எங்க மொத்த ட்ரைபும் சேர்ந்து சண்டை போட்டாலுமே எங்களால அவனை டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல இங்க இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பார்க்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.